ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் மிக மிக நல்லவராய் இருக்கிறார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய நட்பினால் வரக்கூடிய லாபம் என்ன? கர்த்தரோடு நாம் பழகுவதினால், தேவனோடு அன்பு வைத்துக் கொள்வதினால், தேவனோடு ஒரு நண்பனை போல நாம் பழகுவதினால் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய எவ்வளவு லாபங்கள், நன்மைகள் என்ன என்பதை வேதத்திலிருந்தே உங்களுக்கு ஆதாரமாக, கர்த்தரோடு நட்பாக பழகினவர்கள் எவ்வாறு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கவனத்தோடு கேளுங்க. செய்தியை கேட்பதற்கு முன்பதாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. இந்த வார்த்தைகளை மிகவும் கவனத்தோடு கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சகல ஆசீர்வாதங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதாரத்துக்குரிய ஆசீர்வாதம், அதே போல மற்றும் சரீர சுகத்துக்கான ஆசீர்வாதங்களிலே குறைவுபட்டு போய்விடாதபடி சகல பரிபூர்ண சம்பூர்ண ஆசீர்வாதங்களோடு வாழ வேண்டும் என்று இயேசு பிரியப்பட்டு அவர் சிலுவையிலே சகல ஆசீர்வாதங்களையும் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் ஒன்றுதான் கர்த்தர் தேவனோடு நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த உறவின் மூலமாக நமக்கு தேவன் மகத்தான என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 8 பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பாருங்க, யாரு? ஆதாமும் ஏவாளும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே தேவன் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் கூடிய அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவன் உலாவினார். ஹல்லேலூயா. பாருங்க, சொர்க்கத்திலே வீற்றிருக்கிற கர்த்தர் இந்த மனிதனை நேசித்து மனிதனுக்காக இந்த பூமியிலே வந்து ஏதேன் தோட்டத்திலே அவர் என்ன செய்தார்னா, மனிதனோடு கூட உலாவினார் என்றால் நடந்தார். ஆதாம் ஏவாளோடு கூட தேவன் நடந்தார். ஹல்லேலூயா. மனிதர்கள் தேவனோடு நடந்தார்கள். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் உள்ள உறவு. மகிமையான அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய காரியம் என்ன? ஆதி மனிதன் முதல்ல பூமியில தோன்றிய பொழுது சொர்க்கத்திலே வீற்றிருக்கக்கூடிய கர்த்தர் மனிதனை நேசித்து அவனோடு பழகும்படியாய், அவனோடு கூட உறவாடும்படியாய், அவனோடு கூட அந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய நட்பு, உறவு, அன்பு என்று பார்க்கிறோம். பாருங்க, ஒருவரோடு கூட நம்ம உலாவி கொண்டு செல்கிறோம் என்றால், நானும் பாஸ்டர் ஷீலா அவர்களும் பெரும்பாலும் அனைத்தினமும் நாங்கள் மாலை வேளையிலே நாங்கள் வாக்கிங் செல்வோம். அப்படி வாக்கிங் செல்கின்ற பொழுது உலாவிக்கொண்டே பார்க்க இந்த மலைகளெல்லாம் செல்கின்ற பொழுது ஒருவர் விட்டு நாங்கள் பேசி, ஏன்னா ஒருவர் அநேக காரியங்களுக்கு குறித்து பேசுவோம். அப்படியே நாங்கள் உலாவி கொண்டு வருவோம். அப்போ நாம் உலாவுகின்ற பொழுது ஒருவர் உள்ளத்தில் உள்ள அதை மற்றவர் சொல்கிறார், மற்றவர்கள் உள்ளத்தில் சொல்கிறார். ஏன்னா அந்த உறவை பகிர்ந்து கொண்டு அந்த உறவு, அந்த நட்பு என்ன செய்கிறது? வலுப்பெறக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன செய்கிறது? ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடியதாக, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் ஏதேன் தோட்டத்திலே
ஆதாம் ஏவோலோடு கூட தேவன் உலாவுகின்ற பொழுது இந்த மனிதனுடைய உறவும் தேவனுடைய உறவும் அங்கே அந்த அன்பு வெளிப்படக்கூடியதாக இருந்தது, அந்த நட்பு வெளிப்படக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மனிதனை தேடி வந்து அவனோடு நட்பு செய்து உலாவுகிறார் என்றால், கர்த்தர் அடிக்கிறார், நொறுக்கிறார், எனக்கு வேதனையின் மேலே வேதனை கொடுக்கிறார், பட்ட காலிலே படுகிறது என்று சொல்வது அறிவிலித்தனம். தேவனை குறித்து கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்காதபடி அவரை குறித்து ஒரு அறிவில்லாததினாலே ஆண்டவர் மேலே நம்ம பழிகளை போடுகிறோம். கர்த்தர் எல்லா சோதனைகளுக்கும் காரணராக இருக்கிறார் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆதியில இருந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு கூட உலாவினவர் அந்த தேவன், ஆதாமுக்கு அன்பாய் இருந்தவர், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு ஒரு விரோதி இருக்கிறான், அவனுடைய பெயர் பிசாசு, சாத்தான். அதுதான் யோவான் 10வது அதிகாரம் வசனம் 10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான், அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்னிடத்திலே உங்களிடத்திலே அன்புள்ளவராக இருக்கிறார். அப்படி என்றால் தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்றால் நமக்கு தீங்கு நினைக்க மாட்டான். தேவனுடைய உறவை விட்டு வேண்டாம் என்று உதறி தள்ளி உலகத்துக்குள்ளே நாம் செல்கின்ற பொழுது தீங்குக்குள்ளாக, சாத்தானின் பிடிக்குள்ளாக நாம் சிக்கி விடுகிறோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? மனிதனுக்கு தீங்கு செய்யாதவராக, மனிதன் மேல் அன்புள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய நட்பின் மூலமாய் நமக்கு வரக்கூடிய அநேக நன்மைகள் பலாயிரம் உண்டு. அதை நாம் வேதத்தில் தியானிக்கின்ற பொழுது தேவன் மேல் அளவு கடந்த அன்பை வைப்போம், அவரை ஒரு நண்பனை போல அவரோடு கூட உலாவுவோம். ஹல்லேலூயா. அதனால்தான் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அதாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேத வசனத்தில் பார்க்கிறோமே. அப்ப மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்படி என்றால் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தில் இப்படி அன்பு செலுத்தினாரோ, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதன் மேலும் அவர் அன்பு செலுத்தக்கூடியவராக நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று வேதத்தில் சொல்கிறார். ஹல்லேலூயா. மனிதனை குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். அந்த திட்டத்திலே மாற்றம் கிடையாது. அவன் இந்த பூமியிலே பாவம் செய்தது போல் கூட அவனுக்காக தன் சொந்த குமாரனையை பூமிக்கு அனுப்பி பின்னர் உலகம் மாமிசை பிசாசை வென்று அவனுக்கு சாத்தானிடத்து மனித குலத்திற்கு கொடுத்திருந்த ஆதாமுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாய் இயேசு கிறிஸ்து வந்து பூமியில வந்து அந்த அதிகாரத்தை பிடித்து இன்னைக்கு மனு குலத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலே கர்த்தருடைய அந்த திட்டத்திலே எந்த மாற்றமும் கிடையாது. ஹல்லேலூயா. எபிரேயர் 13வது அதிகாரம் வசனம் 8, இயேசு நேற்றும் என்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மனுக்குலத்தை குறித்து மனிதன் மேல் வைத்திருக்கிற அன்பிலே மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். அதனால தான் நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், விரோதி இருக்கிறான், அவனுடைய பெயர் பிசாசானவன். ஹல்லேலூயா. அதனால்தான் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே உலாவின அதே தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனுக்குலத்தோடு உலாவினார், மனிதனோடு பேசினார். அப்படிப்பட்ட அந்த தேவன் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தாரே. அதற்கப்புறமாக என்ன நடைபெற்றது? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 16, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் உலாவினார் அநேக பக்தர்களோடு கூட. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மரணத்துக்கு அப்புறமாக இன்றைக்கு நமக்குள்ளாக இந்த சரீரத்தை ஆண்டவர் விளக்கரையும் கொடுத்து தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். தேவனுடைய ஆலயமாக மாற்றிய இந்த சரீரத்துக்குள்ளே இன்றைக்கு தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதாங்க மாபெரும் ஒரு சத்தியம். தேவனை அங்கே இங்கே ஓடி நம்ம தேடி தேவை என்ன போது அலைய தேவையில்லை,
தேட தேவையில்லை. தேவன் எங்கே இருக்கிறார்? நம்முடைய சரீரத்தை இயேசு கிறிஸ்து விலக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இன்றைக்கு நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று 2 கொரிந்தியர் 6:14 சொல்றாரு. இன்றைக்கு தேவன் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே வாசம் செய்து, இந்த தேவாலயமாக இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் செய்து அவர் என்ன செய்ய நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாக அவர் இருக்கிறார். இதாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மாபெரும் ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. அதனால நம்ம பெரிய கற்களால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் இல்ல, நம்முடைய சரீரத்தை தேவாலயம் மாற்றி இந்த ஆலயத்துக்குள்ளே தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வீற்றிருக்கிறார், வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய தேவன் நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் இருக்காரு தேவனுடைய ஆலயமாக மாற்றி இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று ஏதேன் தோட்டத்திலே உலாவின அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே நமக்குள்ளே உலாவக்கூடியவராக இருக்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவின அதே தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட நம்மத்திலே உலாவக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆதியாகமம் 5வது அதிகாரம் வசனம் 22 முதல் 24 பார்க்கின்ற பொழுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அவன் காணப்படாமல் போய்விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நண்பர்களோடு கூட தேவன் என்ன செய்கிறாரு? அவர் உலாவுகிறார், சஞ்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளுக்கு அப்புறமாக தேவன் அவர் தங்கி இருக்கக்கூடிய வாசஸ்தலமாக நம்மை தேர்ந்தெடுத்து நம்மோடு உலாவுகிறார். அதனால் தான் வேதத்தை வாசிக்கின்ற பொழுதும் அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி அவரோடு பேசுகின்ற பொழுதும் தேவன் பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுதும் தேவன் நம்மோடு கூட உலாவுகிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன செய்கிறாரு? நம்மோடு உலாவுகிறார், நாம் அவரோடு கூட உலாவுகிறோம். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது மனிதனும் தேவனும் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்ட உறவுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்திருக்கலாம்? நீங்க வானத்தின் கீழே திறந்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் போல இருக்கலாம். ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்களும் தேவனும் சம்பந்தப்பட்ட அந்த நட்பு, அந்த உறவு சம்பந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப ஒன்றை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா, தேவனோடு உலாவிங்க, தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரு? எல்லா சகல ரகசியங்களையும் எதிர்காலத்தை குறித்தும் நீங்க அங்கே இங்கே தீர்க்கதரிசிகளை தேடி ஓட தேவையில்லை. கர்த்தருடைய வேத புத்தகத்திலே உங்களுக்கான காரியங்களை தேவன் அந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசி நீங்க உலாவுகிறதை காண்பீர்கள், ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார், வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்ப இங்கே 2 பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு மிக மிக முக்கியம். அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இதுதான் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நோவா என்ன செய்தார் பாருங்க? உத்தமன் தான், தேவனுக்கு பயந்தவனா இருந்தா. அவன் என்ன செய்தானாக்கா? தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நோவா வாக்ட் வித் காட். நோவா என்ன செஞ்சாரு? தேவனோடு நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு நடந்தார் என்று சொல்லப்படுகிறது என்றால், எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இங்கே ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நண்பர்கள் எவ்வாறாக செயல்பட வேண்டும். தேவனோடு பழகுகின்ற பொழுது கர்த்தர் அந்த நண்பர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். எப்படி செயல்பட வேண்டும்? அன்றைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மனுக்குலங்களும் பாவம் செய்த பொழுது தேவனுடைய நண்பனாய் இருந்த நோவா
எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்னாக்க, அவர் தேவ எச்சரிப்பை பெற்று அவர் என்ன செய்தார்னா ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நோவா தேவனோடு நடந்தான். தேவன் நோவாவோடு பேசினார். ஹல்லேலூயா. நீங்க தேவனோடு நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவாருங்க. ஹல்லேலூயா. நடப்பது என்னங்க? தேவ பிரசன்னத்தோடு கூட ஜெயிப்பது, துதிப்பது, வேதம் வாசிப்பது தான் தேவனோடு நடப்பது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நண்பர்கள் உலகத்திலே உலகம், மாமிசம், பிசாசு உங்களுக்கு விரோதமாக வராதபடி தேவன் எச்சரிப்பை பெற்று தேவ சித்தத்தை செய்யக்கூடியவர்களாய், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை செய்யக்கூடியவர்களாய் இந்த பூமியில மாறுவீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, நோவா தேவனோடு பேசினார் என்பதை காட்டிலும் தேவன் நோவாவோடு பேசினார் என்பதுதான் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 22 நோவா தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தான், தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? முழு மனுக்குலமே பாவத்தில் இருக்கின்ற பொழுது நீ உன் குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீ என்ன செய்யப்பட வேண்டும்? பேழையை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த சத்தத்தின்படியாக நோவா செய்தான். அப்ப உங்க வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தரணும். மத்தேய 6வது அதிகாரம் வசனம் 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், நீ வீடு வேணுமா, கார் வேணுமா, பிள்ளைகள் படிப்பு வேணுமா, திருமணமா, எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட கொடுப்பான். இப்போ உங்க வாழ்க்கையில முதலாவது வர வேண்டியது என்னன்னாக்கா தேவனுடைய சத்தம், தேவனோடு பேசுவது, கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். அதனால் தான் நோவா என்ன செய்தாரு? தேவ எச்சரிப்பை பெற்றான். நோவா தேவ சத்தத்தை கேட்டான், தேவனுடைய வார்த்தையின் கேட்டான். அந்த வார்த்தையின்படியே அவன் செயல்பட்டதினாலே உலகமே அழிந்த பொழுது நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகள் மற்ற 3 பிள்ளைகள் அவருடைய துணைவியார் 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கோடி பேர் இன்றைக்கு அழிகின்ற பொழுது நோவாவும் குடும்பத்தாரும் பாதுகாத்தது காரணம் என்ன? நோவா தேவனோடு நடந்தான், தேவன் பேசியதை கேட்டான், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய நண்பர்கள் எப்பொழுதும் எச்சரிக்கை உள்ளவர்களாக, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில ஜெபம் என்று வருகின்ற பொழுது உங்களுடைய வார்த்தை முதலாவது அல்ல. ஜெபத்திலே வருகின்ற பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தை முதலாவது இருக்கட்டும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கனாக்க ஜெபிக்கின்ற பொழுது அவங்க அப்படியே வாயை திறந்து அநேக வார்த்தைகள் கொட்டுவாங்க. ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடி என்ன செய்வாங்கனாக்க அவங்க வார்த்தையை பேசிட்டு கடைசியில் ஜெபத்தை முடிப்பாங்க. அவங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பது கிடையாது. அதனால்தான் நாம் ஜெபிக்க செல்கின்ற பொழுது தேவனே நீர் பேசும், உம்முடைய வார்த்தை மிக மிக முக்கியம். அப்ப தேவனோடு நடப்பதினாலே, அவர் நம்மோடு பேசுவதனாலே அநேக நமக்கு லாபம், நம்முடைய வாழ்க்கையிலே லாபம் இருக்கிறது. நம்ம தோல்வியட தேவையில்லை. நம்ம குடும்பமும் நாமும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் எதை பேசினாரோ அதையே நோவா செய்தான். ஹல்லேலூயா. மாற்றி செயல்படவில்லை, மாற்றி அவன் செய்யல. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கின்ற பொழுது ஆண்டவரே நீர் பேசும் ஐயா, அதன்படியாக நான் செயல்படுகிறேன். நம்முடைய மாமிச சிந்தனைப்படியாக, நம்ம சுய சித்தத்தின்படியாக நம்ம செயல்படாதபடி ஆண்டவரே நீர் பேசும், அதன்படி நான் கேட்கிறேன், அதன்படி நான் செயல்படுகிறேன் என்று நீங்க சொல்கின்ற பொழுது தேவன் அவருடைய தேவனுடைய நண்பர்களை அவர் வாழ்ந்து இந்த பூமியிலே பாதுகாப்பாக அவர் வைப்பார். நீங்க பாதுகாப்பாக வாழ தேவன் விரும்புகிறார் என்றால் அவருடைய சத்தத்திற்கு நீங்க என்ன செவி கொடுக்க வேண்டும். எத்தனை பேரு பூமியில சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வெற்றியோடு வாழ விரும்புறீங்க? அப்படிப்பட்ட வாழ விரும்புகிறவர்களெல்லாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. முதலிலே தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு சக்சஸ்ஃபுல் மேனாக, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய நண்பர்களுக்கு முதலாவது தன்னுடைய வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு
எனக்கு எதை கொடுப்பாரு அதை கொடுப்பாரு என்று அங்கலாய்க்காதீங்க. ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது முதலாவதாக என்ன செய்கிறார்? அவர் வார்த்தையை கொடுக்கிறார். வார்த்தையும் இயேசுவும் ஒன்று, வார்த்தையும் கர்த்தரும் ஒன்று. ஒன்றுமில்லாத இந்த உலகத்தை ஆண்டவர் வார்த்தையினாலே உருவாக்கினார். வார்த்தையின்படியாக சூரியன் உண்டாக கிடவது, சந்திரன் உண்டாக கிடவது, நட்சத்திரங்கள் உண்டாக கிடவது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். வார்த்தை தான் வெறுமையை நிறைவாக மாற்றியது. வார்த்தை தான் இருளை வெளிச்சமாக மாற்றியது. வார்த்தை தான் ஒழுங்கின்மையை ஒழுங்காக மாற்றியது. ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ உங்க வாழ்க்கையில வெறுமையா இருக்கா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுங்க. வெறுமை நிரம்பி வாழக்கூடிய வாழ்க்கையாக மாறும். உங்க வாழ்க்கை இருளாய் இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து பேசுங்க. கர்த்தரின் மீட்பரும் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து பேசுங்க. இருள் வெளிச்சமாய் மாறும். உங்க வாழ்க்கை ஒழுங்கின்மையாக இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்துங்க. ஒழுங்கின்மையான வாழ்க்கை ஒழுங்காக மாறும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் விரும்புகிற உங்களுடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய வார்த்தையில பொதிந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நீ விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களும் பொதித்து வைத்திருக்கிறார், டக்க பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு பேக்கேஜாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வாக்குத்தத்தமாக தன்னுடைய வார்த்தைக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உனக்கு குழந்தை இல்லையா? உபாகம் 7வது அதிகாரம் வசனம் 14 உங்களுடைய வம்சத்தில் ஆணிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்றாரு. வார்த்தையை சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்தி மலட்டு என கர்ப்பங்கள் திறக்கப்படக்கூடியதாக மாறும். ஹல்லேலூயா. என்னாகும் 24வது அதிகாரம் வசனம் 9 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்னை ஆசீர்வதிப்பது, ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாய் இஸ்ரவேலராய் இருக்கிற என்னை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா என்று நீங்க சொல்கின்ற பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து வர்றீங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அன்றைக்கு 1 சாமுவேல் புத்தகத்தை எடுத்துக்கொண்டா ஏலி தன்னுடைய ஆசாரியனாக ஏலி தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லித்தரல. ஆனால் சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்லை கேட்கும்படியாக சொல்லிக் கொடுத்தார். புரியுங்களா? சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது சாமுவேல் என்ன சொன்னாரு? கர்த்தாவே நீர் சொல்லும் அடியேன் நான் கேட்கிறேன் என்று சொல்லி 1 சாமுவேல் 3வது அதிகாரம் வசனம் 4 பார்க்கலாம், 6 பார்க்கலாம், 8வது வசனத்தில் பார்த்தா சாமுவேல் என்ன சொல்றாரு? கர்த்தாவே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி தான் முதல் பெயர்செபா வரைக்கும் முழு இஸ்ரவேலுக்கும் பெரிய தீர்க்கதரிசியாய், ஆசாரியனாய், பெரிய நியாயாதிபதியாய் 3 ரோலையும் அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி ஆசாரியனாய், நியாயாதிபதியாய், பெரிய தீர்க்கதரிசியாய் ஏன் செயல்படுவதற்கு காரணம்? கர்த்தாவே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலங்களிலே ஆண்டவர் உயர்த்தி வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல உலகத்திலே வார்த்தை தான் இருந்தது. இந்த வார்த்தையின் மூலம் தான் எல்லா உலகங்களும் உண்டாக்கப்பட்டது. இப்போ உங்க வாழ்க்கை நன்றாக அமையப்பட வேண்டும் என்றால், ஆண்டவரே நீர் பேசும், உன் வார்த்தையை கேட்கிறேன், உன் வார்த்தைக்குள்ள என்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ புதித்து வைத்திருக்கிறீர், எல்லாவற்றையும் என்ன செய்ய அவன் பேக்கேஜாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நீங்க உணர முடியும். ஹல்லேலூயா. அதனால் தான் சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே நான் பேசுகிறேன், நீர் கேட்கணும். அப்படி இல்லை. இன்னைக்கு அநேகர் அவங்க சமூகத்தில், தேவ சமூகத்தில் போட்டா முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நான் பேசுகிறேன் நீ கேட்கிறேன் என்று சொல்வதனால்தான் அநேக கண்ணீர்களின் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கல. இவங்க என்ன கொட்டி தீர்த்துறாங்க. கணவர் ரட்சிக்கப்படலாம், கணவரை குறித்து ஒரே குற்றங்கள், பிள்ளைகளுக்கு குறித்து குற்றங்கள். ஹல்லேலூயா. முதலாவது நீ அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் முதலாவது வர வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தை தான் உலகத்தை உண்டாக்கியது. வார்த்தையும் கிறிஸ்துவும் ஒன்று.
வார்த்தை மாம்சமாகி மரியாளின் வயிற்றுக்குள்ளே கிறிஸ்துவாக சென்றார். அவர் வார்த்தையாக பூமிக்குள்ளே என வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் ஆதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனிதன் என்று சொல்லப்படவில்லை, ஆதியிலே வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. ஹல்லேலூயா. அதனால் தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று பார்க்கிறோம். அது தேவனாய் இருந்தது, அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப உங்க கிறிஸ்தவ ஜீவியத்திலே உங்க வாழ்க்கையில் என்ன வேணும்? முதலாவது தேவனுடைய வார்த்தை. இப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வேத வசனம், இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எப்படி பேசுகிறார்? வேதத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் படிங்க. கர்த்தர் அதோடு கூட பேசுவார். எங்களுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையில அநேக போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்த பொழுதெல்லாம் வேதத்தை எடுத்து படிக்கிற பொழுது கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினார், எங்களை தேற்றினார், ஆற்றினார். இன்றைக்கு 17வது வருட அனுசரியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது கூட கர்த்தருடைய அந்த வார்த்தை தான் எங்களை இம்மட்டுமாய் நடத்தியது. இன்றைக்கு இந்த டெலிவிஷன் ஊழியத்தின் மூலமாய், ஏன்னா கொரோனா நாட்களிலே டெலிவிஷன் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கு 4-5 வருடங்களாக உலகம் முழுவதும் அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் எங்களை பயன்படுத்தியது காரணம் அவர் வார்த்தையின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்தோம். அந்த வார்த்தை எங்களை வழிநடத்தி கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அநேக இன்றைக்கு மக்கள் கண்ணீரோடு தோல்வியோடு வாழ்வதற்கு காரணம் என்ன? பதில் கிடைப்பாத காரணம் என்ன? அவங்க வார்த்தை தான் முதல் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்கிறார், உன் ஜீவியத்தின் ஆதியும் அந்தமும் என்னுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஆதி என்றால் ஆரம்பமும் இடைவெளியும் இடையில் இருக்கக்கூடிய காரியமும் முடிவும் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். வேதத்தை சுமந்த ஒருவரும் தோற்று போனது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட்ட ஒருவரும் தோல்வி அடைந்தது கிடையாதுங்க. கர்த்தர் அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, ஏப்பா ஓ வார்த்தை முக்கியமல்ல, என் வார்த்தை முக்கியமாக இருக்க வேண்டும். நான் பேச வேண்டும், நீ கேட்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். நோவா நான் பேசிய வார்த்தையின்படி செயல்பட்டதினாலே அவனும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் என நோவா நோவா காலத்தில் மழை பெய்யல. நோவா என்ன செய்தார்? வெட்டாந்திரையில பேழையை உண்டு பண்ணினார், மரத்தை வெட்டி. எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்ணினாங்க நோவாவை. ஆனால் பெருவெள்ளம் வந்த பொழுது அன்றைக்கு எல்லா மக்களும் கேலியும் கிண்டல் பண்ணினவர்கள் அழிந்தார்கள். நோவாவோ அழியாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். கேலியும் கிண்டல் பண்ணினவர்கள் மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உன் வாழ்க்கையில உலகம் உன்னை கேள்வி பண்ணலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற பொழுது உன்னை கேலி பொருளாய் வைக்காதபடி கர்த்தர் உன்னை அநேகர் ஆச்சரியப்படும் விதத்திலே உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்தில் வேதத்தில் ஜெபிக்க போனீங்களே, வள என்று நாம் பேசாதபடி ஆண்டவரே நீர் பேசும், ஹல்லேலூயா, நான் கேட்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் நான் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ ஜீவன் என்பது வார்த்தையிலே ஆரம்பமாக கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனும் மனிதனும் சம்பந்தப்பட்டது. கர்த்தரோடு கூட நட்பு வைப்பது, உலாவுவது, நடப்புவது, உறவு அப்படியே மேன்மைப்படுவது, அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கணவனும் மனைவியும் ஏன்னா திருமணம் முடித்து ஒண்ணுமே வாய் பேசலனாக்கா அந்த உறவு பலப்படுமா? ஏன்னா கணவன் மனைவி நன்றாக வாய் விட்டு ஒருவர் பேசுகின்ற பொழுதுதான் அந்த உறவு பலப்படும். அப்ப தேவனோடு கூட நேரம் எடுத்து பழகுங்க, பேசுங்க. அவரிடத்துல அவர் உங்களுக்கு சொல்வார் காரியங்களை. நட்பு வளரும். தேவனுடைய நண்பர்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அதன் மூலமாக அநேக லாபங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் சம்பாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இது ஒரு தொடர் போதனையாக இருப்பதனாலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுதா. வீடு வேணுமா? உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் இருதயத்தின் வாஞ்சிகள் இருக்கிறதோ, திருமண காரியங்களா, பெரிய பிசினஸ் காரியங்களா, எல்லாம் உங்க வாழ்க்கையிலே அந்த உயர்வுகளை அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது தேவனுடைய வார்த்தை, அந்த ராஜ்யத்தை முதலாவது தேவனை தேடுங்க, வார்த்தையை தேடுங்க. ஆண்டவர் அவற்றுக்குள்ளாக எல்லாவற்றையும் பொதித்து வைத்திருக்கிறார். அந்த புதையலை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விசுவாசியுடைய நோக்கம் என்ன? அவனுடைய உள்ளத்திலே ஆண்டவரே மென்மையான இருதயத்தை தாரும், உணர்வுள்ள செவிகளை கொடும். மென்மையான இருதயத்தை கொடுக்கின்ற பொழுது
உணர்வுள்ள செவிகளை கேட்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படுவீங்க. கர்த்தர் உங்களை வெற்றிக்குள்ளாக நடத்துவார், செழிப்புக்குள்ளாக நடத்துவார். உங்களையும் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார். இந்த பூமியில நீங்க ஒரு கேலிப்பொருளாக இருக்க மாட்டீங்க. உங்களை கேலி பண்ணினவர்கள் தான் கேலிப்பொருளாக மாறுவார்கள். நீங்க கேலிப்பொருளாக இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு உயர்வையும் மேன்மையும் மகிமையான காரியங்களை கொடுத்து இந்த பூமியிலே தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சியாக ஆண்டவர் உயர்த்துவார். செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொரு நாளும் மென்மையான இருதயத்தையும் உணர்வுள்ள ஆண்டவரே செவிகளை கொடும் உடைய வார்த்தைகளை கேட்க, இந்த வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வாரம் முழுவதும் இவர்களையும் குடும்பத்தை ஒவ்வொருவரையும் எல்லா தீங்குக்கும் விபத்துகளுக்கும் வியாதிகளுக்கும் பாதுகாத்து ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.